எதுக்காக இந்த யூடியூப் சேனல் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன், என்னடா இது வீடியோக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு தோணும். அவங்களால சாதிக்க முடியாத ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து சாதிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அதனால உங்களுக்கு அது எப்படி என்னால் முடியல, அவன் மட்டும் என்ன பண்ணிகிட்டே இருக்கா, எப்படி பண்ணலாம், அவளை பண்ண விடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்மளோட ஷிஜி தமிழ் சேனலில் நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னா, எல்லா யூடியூபர்ஸுக்கும் தேவையான ஒரு வீடியோ தான். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் வந்து இந்த மாதிரி சொல்லி ஒரு சில பேர் வந்து ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அதுக்காக இந்த வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கட்டாயமாக ஹேட்டர்ஸ் அப்படிங்கிறது இருப்பாங்க லைஃப்லேயும் சரி, இல்லைன்னா நம்ம ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தாலுமே எல்லாருக்கும் நம்மளை பிடிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ நமக்கு வந்து ஒரு 75 பேருக்கு நம்மளை பிடிச்சிருக்குன்னா 25 பேருக்கு பிடிக்காமலும் இருக்கலாம். ஸோ அதனால் வந்து என்னென்னா, இந்த வீடியோ நம்ம எதாவது முக்கியமாக பார்க்க போகிறோம்னா, இந்த மாதிரிப்பட்ட ஹேட்டர்ஸ் கிட்ட இருந்து, இந்த மாதிரி வரக்கூடிய நெகட்டிவ் கமெண்ட்லேருந்து நம்ம எப்படி வந்து மீண்டு வர்றது, அதை எப்படி வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுறது, எதிர்கொள்கிறது எப்படி, அதுக்கு மேலே நம்ம எப்படி வந்து சக்ஸஸ் ஆகுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு கமெண்ட் வருது அப்படின்னா உண்மையிலேயே அது வந்து ஒரு நெகட்டிவ் கமெண்ட் தானா, உண்மையிலேயே அவங்க ஒரு ஹேட்டர் தானே அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். அது வந்து ஒரு பெரிய வேலை. ஏன் அப்படின்னா, ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அந்த கமெண்ட் வந்து நமக்கு டக்குன்னு பார்த்தோன்னா நெகட்டிவ் கமெண்ட்டாக தான் தோணும். ஆனால் அதை நம்ம பாசிட்டிவ் வேலை மாற்றிக்க முடியும். அதாவது நம்ம வந்து அதை வந்து ஒரு படிக்கலாக எடுத்துக்கிட்டு நம்மளோட தப்பை திருத்திக்கிட்டு அதுக்கு மேலே நம்ம போகிறதுக்கு நமக்கு வந்து வழி வகுக்கக்கூடிய கமெண்ட் நமக்கு சில நேரங்களில் வரும். நமக்கு வந்து நல்லதுக்காக தான் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் பண்ணக்கூடியது சரியில்லை, நீங்கள் இப்படி பண்ணுங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட கமெண்ட் எல்லாம் நம்ம வந்து கட்டாயமாக நெகட்டிவ் கமெண்ட் லிஸ்ட்டில் வந்து சேர்க்கவே கூடாது. அது நம்ம பாசிட்டிவில் தான் எடுத்துக்கிட்டு நம்ம பாசிட்டிவில் தான் அதை வந்து திங்க் பண்ணி நம்ம வந்து மேலே மேலே போய்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா நெகட்டிவ் கமெண்ட் எல்லாம் இப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். யூடியூபே நமக்கு நிறைய வழி வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒருத்தங்க வந்து ஒரு கெட்ட கமெண்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு கெட்ட வார்த்தை போட்டிருக்காங்க, இல்லைனா உண்மையிலே ஒரு நெகட்டிவ் கமெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா நம்மளோட ஃபில்டரில் போய்கிட்டு நம்ம அவங்களோட பேரை போட்டு, அதாவது கமெண்ட் செக்ஷன் இருக்குமில்ல, அதில் போய்கிட்டு அந்த ஃபில்டரில் போய்கிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவங்க இதுக்கு முன்னாடி பண்ண கமெண்ட் எல்லாம் நமக்கு அதில் ஷோ ஆகும். ஸோ வந்து நம்ம பார்த்துக்கலாம், இதுக்கு முன்னாடியும் அவங்க தொடர்ந்து இந்த மாதிரி தான் நம்மளை பண்ணிட்டு இருக்காங்கன்னா நம்ம புரிஞ்சுக்கலாம், இவங்க வந்து வேணும்னே நம்மளை டார்கெட் பண்ணுறாங்க, வேணும்னே நம்மளை வந்து ஏதோ வந்து அவங்க சாதிக்க முடியாத நம்ம சாதிச்சிருக்கிறதுனால நம்ம கீழே தள்ளி விட பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக எப்போவுமே நம்மளை விட மேலே இருக்கிறவங்க, அதாவது லைஃப்லேயும் அதே மாதிரி தான் இருப்பாங்க, இந்த யூடியூப் சேனலும் சேம் தான். நமக்கு மேலே இருக்கக்கூடிய ஒருத்தங்க வந்து நம்மளை பார்த்து பொறாமப்படவோ இல்லைனா வந்து நம்மளை தள்ளி விடணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேலை இருக்குது, அவங்க வந்து முன்னேறி போய்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு சில பேர் நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க, அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் திரும்பி பார்த்து ஓகே நீ வளர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களும் இருக்காங்க, நமக்கு மேலே இருக்கிறவங்க. ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய ஹேட்டர்ஸ் எல்லாம் மேலே இருக்கிறவங்களா இருக்கவே மாட்டாங்க, நமக்கு கீழே இருக்கிறவங்களா தான் இருப்பாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து முக்கியமாக வந்து அவங்க வந்து நம்ம மேலே டார்கெட் பண்ணுறதுக்கு ரீசன் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்மளை வந்து பர்சனலாக தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, வேணும்னே டார்கெட் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களால சாதிக்க முடியாத ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து சாதிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அதனால அவங்களுக்கு அது எப்படி என்னால் முடியல, அவன் மட்டும் என்ன பண்ணிகிட்டே இருக்கா, எப்படி பண்ணலாம், அவளை பண்ண விடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு ஏதாவது சான்ஸ் கிடைச்சா பிடிச்சி தள்ளி போட்டுடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வேறு வேலை வெட்டியும் இருக்காது. ஏன்னா அவங்களால வந்து சக்ஸஸ் ஆக முடியலை, அவங்க ஏதோ பண்ணி பார்த்தாங்க, கொஞ்சம் முடியாத உடனே சரி மற்றவங்களும் உடனே முன்னேறக்கூடாது, நான் வந்து எனக்கு வெற்றி கிடைக்கலன்னா அடுத்தவங்களுக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்னு பிடிச்சி தள்ளி போடுறவங்க ஒரு சில பேர் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு வீடியோ போடுறோன்னா ஒரு சில நேரங்களில் அந்த வீடியோக்கு சம்மந்தமே இருக்காது, நம்ம போட்ட டாபிக் வேறையாக இருக்கும், அவங்க வந்து நம்மளை வந்து வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து திட்டிகிட்டு இருப்பாங்க, இல்லைனா வேறு ஏதோ ஒன்று கமெண்ட்டில் வந்து சொல்லுவாங்க. சம்மந்தமே இல்லாமல் நம்மளை வந்து மைண்டை டைவெர்ட் பண்ண வைக்கிறது. அவங்களோட எய்ம் என்னவா இருக்கும்னா, இவ ஃபர்தராக வந்து இது பண்ணக்கூடாது, நம்ம இப்படி சொன்னோன்னா மைண்டு இதாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஹேட்டர்ஸ் வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் பார்த்து கவலையே படக்கூடாது. நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம்னா, ஒன்று வந்து அவங்கள ரிப்ளை பண்ணாமல் கண்டுக்காமல் போயிட்டே இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அவங்கள ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு இப்போ யூடியூப்லலாம் ஆப்ஷன் இருக்குது. ஸோ வந்து ரிப்போர்ட் பண்ணுறதுனா ரிப்போர்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம திரும்ப திரும்ப வந்து ரிப்ளை கொடுத்துட்டே இருக்கக்கூடாது. ரிப்ளை கொடுக்கலாம், யாருக்கு கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் வந்து நம்ம ஒரு தப்பு பண்ணியிருப்போம், அதை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் வந்து நம்ம ஏதாவது அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். அது இல்லாமல் வேலை வெட்டி இல்லாமல் இந்த மாதிரி பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் நம்ம ரிப்ளை கொடுத்து நம்மளோட டைமை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணவே கூடாது. ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன், சம்மந்தமே இல்லாமல் வேறு ஏதோ ஒன்று பேசியிருப்பாங்க, என்னடா இது வீடியோக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு தோணும். அப்புறம் தான் நமக்கு பார்த்தா புரியும், ஓகே இவங்க வந்து நம்ம பண்ணுறது பிடிக்கல, அவங்களால சாதிக்க முடியாத நம்ம சாதிச்சிருக்கோம், அதனால இப்படி பண்ணிட்டு இருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வரும்போது மெயினாக வந்து நீங்கள் பண்ண வேண்டியது, உங்களோட மைண்டு வந்து டைவர்ட் ஆகவே கூடாது. அதாவது நம்மளால் ஏதோ பண்ணுறாங்களே அதையே யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. உங்களுக்கு தான் வேலை இருக்குது, ஒர்க் இருக்குல்ல, ஸோ அதை பார்த்து நீங்கள் போய்கிட்டே இருக்கணும். இதில் மெயினாக நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, நமக்கு வந்து
வந்து நம்மளே நமக்குள்ளால கேள்வி கேட்டுக்கணும். எதுக்காக இந்த யூடியூப் சேனல் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறது கேட்டுக்கணும். அப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகே நமக்கு இவ்வளோ வேலை இருக்குது, நம்ம இதை பண்ண வேண்டியிருக்கு, இதை சாதிக்க வேண்டியது இருக்குது, அந்த மாதிரி உங்களுக்கு தெரியும்ல. ஸோ உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் போயிட்டே இருக்கணும். உங்களோட எய்ம் என்னது, உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அதில் மட்டும்தான் உங்களோட ஃபோக்கஸ் இருக்கணுமே தவிர இதில் வந்து இருக்கக்கூடாது. அப்படியே அந்த ஃபோக்கஸ் பாயிண்ட் வந்து மாற்றிருங்க. அது கொஞ்சம் நேரம் அந்த கமெண்ட்டை பார்த்தாலும் மைண்டு தானாலும் சரி விட்டுருங்க. நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அவங்களால சாதிக்க முடியாதது நீங்கள் சாதிச்சிருக்கீங்க, அதனால தான் அவங்கள்ட்ட அந்த மாதிரிப்பட்ட கமெண்ட் வரது மட்டும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்படியே அதை விட்டுட்டு உங்களோட எய்ம் என்னது, எதுக்காக நீங்கள் யூடியூப் சேனலில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத வச்சுட்டு உங்களோட வேலை என்னதுன்னு பார்த்துட்டு அப்படியே அதை மைண்ட் செட்டை வச்சுட்டு ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டே இருந்தீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்கும். இதை பற்றிலாம் கவலையே படவே படாதீங்க. ஸோ வந்து நம்ம செய்ய வேண்டியது நம்மளோட நெகட்டிவிட்டி சரி, நம்மளோட ஹேட்டர்ஸுக்கும் நம்ம பண்ண வேண்டியது இதுதான். இதில் நம்ம மீண்டு வரணும் அப்படின்னா அதை அப்படியே அவாய்ட் பண்ணிக்கிட்டு, இல்லை அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு இதாக இருந்துச்சுன்னா அவங்கள பிளாக் பண்ணி விட்டுருங்க. பிளாக் பண்ணாலும் ஒரு சில பேர் திரும்பவும் ஏதாவது ஒரு டம்மி ஐடியெல்லாம் வச்சுட்டு வருவாங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து உங்களோட ஒர்க்கில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி அதை ஃபோக்கஸ் பண்ணி உங்களோட எய்ம் என்னது அதை நீங்கள் அச்சீவ் பண்ணிங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ இதுதான் நீங்கள் வந்து இந்த ஹேட்டர்ஸ் கிட்ட இருந்து மீண்டு வரதுக்கான ஒரே வழி. ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பலவீங்க யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜி டெக் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.